நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயில் தாக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல வந்து சூடு ஏற்படுத்துது. ஆனால் இதுவே இந்த பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனை சுகர் இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறதும், யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூரின் வந்து எரிச்சலாக போகிறது, ரெட்டிஷாக போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த வெயில். இப்போ இது இல்லாம நம்ம வந்து ரெமெடிஸ்லாம் சொல்லியிருக்கோம். இது இல்லாம ஒரு சிம்பிளா இன்னைக்கு வந்து ஒரு ரெமெடி சொல்லப் போறோம். இது ஆலுவேரா ஜூஸ். எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது தான். எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆலுவேராங்கிறது கற்றாழைங்கிறது நமக்கு தெரியும். இந்த கற்றாழைய எடுத்துட்டு, அந்த மடல வந்து நம்ம நல்ல ஒரு பெரிய மடலா எடுத்துக்கோங்க. மேல உள்ள தோல மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ள உள்ள பல்ப்ப எடுத்துட்டு 7 முறை அத தண்ணீல கழுவணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு, அந்த தண்ணிய கீழ ஊத்திட்டு, அடுத்து தண்ணி ஊத்தி, இதே மாதிரி 7 முறை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துட்டு, அத ஒரு ஜூஸர்ல நீங்க போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தயிர் அல்லது மோர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து ரொம்ப நெறைய போட வேணாம். சும்மா அது சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் 2 மிளகு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் இருந்ததுன்னா போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கல்லுப்பு அல்லது இந்துப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது பாடியோட ஹீட் நல்லா பேலன்ஸ்ட் ஆகிடும். அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய வலி, கான்ஸ்டிபேஷன், மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல், இது எல்லாத்தையுமே இது தணிக்கக்கூடியதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சாய்ஸும் ஹெல்த் டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.